சீக் ஆஃப் பாரிஸ் 1870 செப்டம்பர் 19 பிரான்ஸ் பிரஷ்யா போரில் பாரிஸ் நகா முற்றுகை தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஐரோப்பாவில் 3ஆம் நெப்போலியன் தலைமையிலான பிரான்சும் ஓட்டோ வான் பிஸ்மார்க் தலைமையிலான பிரஷ்யாவும் இரண்டு முக்கிய சக்திகளாக இருந்தன. பிரஷ்யா பல ஜெர்மன் மாநிலங்களை ஒன்றிணைத்து வலுவான ஜெர்மன் பேரரசை உருவாக்க முயன்றது. இதற்கு பிரான்ஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஏனெனில் அது ஐரோப்பாவில் தனது ஆதிக்கத்துக்கு சவாலாக இருக்கும் என பிரான்ஸ் கருதியது. 1870 ஜூலையில் ஸ்பெயின் அரச சிங்காசனத்திற்கான வாரிசு தேர்தல் விவகாரம் காரணமாக பிரான்ஸ் பிரஷ்யா உறவுகள் மேலும் மோசமடைந்தன. இதையடுத்து பிரான்ஸ் 1870 ஜூலை 19 அன்று பிரஷ்யாவுக்கு எதிராக போரை அறிவித்தது. பிரஷ்யா தலைமையிலான ஜெர்மனி கூட்டமைப்பு படைகள் பல போர்களில் பிரான்ஸை தோற்கடித்தன. மிக முக்கியமாக செடான் போரில் பிரான்சின் பேரரசர் 3ஆம் நெப்போலியன் கைதானதை அடுத்து பேரரசு வீழ்ச்சியடைந்தது. இதையடுத்து ஜெர்மன் படைகள் 1870 செப்டம்பர் 19ஆம் நாள் பாரிஸை முற்றுகையிட்டன. பாரிஸ் மக்கள் சுமார் 20 லட்சம் பேர் 4 மாதங்களுக்கு மேல் முற்றுகையில் சிக்கினர். உணவுப் பொருட்கள் குறைந்ததால் மக்கள் குதிரைகள், நாய்கள், பூனைகள், பூங்கா விலங்குகள் போன்றவற்றையும் உணவாக எடுத்துக் கொண்டனர். மக்கள் நகருக்குள் இருந்து பலூன் விமானங்கள் மற்றும் புறாக்கள் மூலம் செய்திகளை வெளியே அனுப்பினர். 1871 ஜனவரி 28 அன்று பாரிஸ் சரணடைந்ததை அடுத்து முற்றுகை முடிவுக்கு வந்தது. பாரிஸ் முற்றுகை என்பது வெறும் இராணுவ நிகழ்வாக அல்லாமல் ஜெர்மன் பேரரசின் பிறப்புக்கும் பிரான்சின் அரசியல் மாற்றங்களுக்கும் அதனைத் தொடர்ந்த சமூக புரட்சிகளுக்கும் வழிகாட்டிய வரலாற்று திருப்புமுனையாக அமைந்தது.